அறியாமையுடன் 100 நாள் வாழ்வதை விட அறிவோடு 1 நாள் வாழ்வது மேல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் உனக்கான இறுதி வாய்ப்போடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்றிரவே உனக்கு பலிக்கக்கூடிய வெற்றி வாக்கினை உன் அப்பன் சுமந்து ஓடோடி வந்திருக்கின்றேன். உனக்கு என் மீது உண்மையான அன்பிருக்கும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக நீ என்ன நினைத்து கொண்டு என் வாக்கினை கேட்கின்றாயோ அதையே நான் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கின்றேன். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களையும் நினைத்து நீ வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பானது இனி எந்த நேரத்திலும் உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதாக மட்டும்தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை மட்டும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டோமானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை விடவும் உனக்கு பல சிறப்பான விஷயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கும். நல்ல நேரத்தை உனக்கு ஆரம்பித்து வைக்கும். தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நடக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீயும் மனதார ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையாக மாற்றி விடுவாய். இங்கு இந்த வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதி என்று வாழ்பவர்கள் ஏராளம். என் பிள்ளையே, நீ விதி என்று வாழ்கின்ற குழந்தை அல்ல. ஏகப்பட்ட கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற பிள்ளை அல்லவா? அதனால் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் தெளிவில் கொண்டு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிரு. இன்னல்களும் பிரச்சனைகளும் எது வந்தாலும் அதிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன். என் குழந்தையே, வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கானது என்று எண்ணுகின்றவர்களுக்கு இந்த 4 விஷயங்களை பார்த்து ஒரு பொழுதும் வெட்கம் வந்துவிடக்கூடாது. அது என்ன தெரியுமா? தன்னுடைய பழைய உடையை அணிவதற்கு வெட்கம் வரக்கூடாது. ஏழை நண்பர்கள் நமக்கு இருக்கிறார்கள் என்று ஒரு பொழுதும் வெட்கப்படக்கூடாது. எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறோமே என்று நினைத்து ஒரு பொழுதும் வெட்கப்படக்கூடாது. வயதானவர்களை கண்டு இவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. ஏனென்றால் இது போன்ற ஒரு நிலை உனக்கு வருவதற்கு நீண்ட நேரமாகிவிடாது. அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் என் பிள்ளையே நீ சரியாக வழிநடத்த வேண்டும். ஒரு முறை இதையெல்லாம் நீ தவறாக பின்பற்றி விட்டாயானால் உன்னுடைய வருங்கால சந்ததிகளும் அதைத்தான் பின்பற்றுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எப்பொழுதுமே வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை உன் கைகளில் கொடுக்காது. ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ நினைத்ததை விட சிறப்பான விஷயங்களை அது உனக்கு கொடுக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் நடந்து முடிந்த நல்ல நிகழ்வுகள், நீ சென்று வந்த நல்ல இடங்கள் என்பதையெல்லாம் அடிக்கடி நீ நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? நமக்கு கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் ஏற்கனவே நம் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷங்களை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக மகிழ்ச்சி கிடைக்கும். உனக்கு பிடிக்காத விஷயமாக இருந்தால் முடிந்தவரை அதை நீ மறக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது நிம்மதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இவை இரண்டுமே உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம். உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் யாருக்காகவும் நீ செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது.
அவரவர் தனது மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தால் போதும். அடுத்தவர்களிடத்தில் தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். அவர்கள் என்னை இப்படி பார்க்கிறார்கள், இவர்கள் என்னை இப்படி பார்க்கிறார்கள் என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு, நீ எப்படி இருக்கிறாய், உன் மனசாட்சிக்கு கட்டுப்படுகிறாயா என்பதனை மட்டும் நீ பார்த்து கொண்டிருந்தால் போதும். என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்கு பிடித்தவர்களிடத்தில் நீ மனம் விட்டு பேசினால் மரண வலி கூட மறத்து போய்விடும். தங்கள் மனதிற்கு அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் பிறரிடம் பெரிதாக வர்ணனை செய்து சொல்லக்கூடாது. இன்றிருக்கின்ற மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் ஒரு சிறிய தவறு செய்ததற்காக அந்த தவறை பெரிதாக அடுத்தவர்களிடத்தில் சொல்லி அப்படியே பரப்பிவிட்டு விடுகின்றார்கள். இதனால் இவர்களுக்கு என்ன கஷ்டங்கள் வரும் என்பதனை பற்றி ஒரு துளி அளவு கூட சிந்திப்பது கிடையாது. எல்லோருமே சுயநலமாக இருக்கின்றார்கள். சுயநலமற்ற இந்த கந்தன் நான் உன் வாழ்க்கையில் வருகிறேன் என்றால் நிச்சயமாக நீ என்னைத்தான் தேடி வர வேண்டுமல்லவா? இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டு இவர்கள் என்னவாக இருக்கிறார்கள், எதை நினைக்கிறார்கள் என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அப்பன் உன் வாழ்க்கையில் என்ன தருகிறான் என்பதனை மட்டும் உணரத் தொடங்கு. என் பிள்ளையே, எப்பொழுதுமே இது போன்று அடுத்தவர்களை குறை சொல்வதையே தன்னுடைய வேலையாக வைத்து கொண்டிருந்தோமானால் வாழ்க்கை எப்பொழுதுமே நம் மற்றவர்களைப் போல இல்லாமல் அடுத்தவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் சென்றாயானால் உனக்கு சலனமில்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கும். அப்படி இல்லை என்றால் என் குழந்தையே, மேலும் மேலும் உனக்கும் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். காரணம் என்னவென்று தெரியாமல் விழி பிதுங்கி நீ நின்று கொண்டிருப்பாய். அதனால் எந்த ஒரு தவறையும் யாருக்கும் எப்பொழுதும் செய்து விடாதே. வாழ்க்கையில் நீ மகான் போல வாழ வேண்டும் என்பதெல்லாம் இங்கு அவசியம் கிடையாது. மாறாக என் குழந்தையே, மனசாட்சிப்படி நீ வாழ்ந்து விட்டால் போதும். வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். பல 100 வழிகள் கண்டவனுக்குத்தான் புரியும் அமைதிதான் தனக்கு சரியான ஆறுதல் என்று. என் பிள்ளையே, அதனால்தான் உன் அப்பன் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது, மனதில் தெளிவான எண்ணம் வேண்டும், தெய்வ நம்பிக்கை வேண்டும். நமக்காக எந்த விஷயத்திற்கும் தெய்வம் நம்மை தேடி வரும் என்கின்ற நம்முடைய நல்ல எண்ணங்கள் நிச்சயமாக நம்மை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் நீ செய்த விஷயங்கள் அத்தனைக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா துன்பங்களையும் களைந்து உனக்கான நல்ல நம்பிக்கையை இந்த வாழ்க்கை கொடுக்கும். அதற்கு இந்த கந்தன் நானும் ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, சில நேரங்களில் நம் வாழ்க்கை நமக்கு வேடிக்கையானதாக இருக்கும். ஏன் தெரியுமா? ஒன்றுமில்லாமல் வருகின்றாய், எல்லா விஷயங்களுக்கும் போராடுகின்றாய், கடைசியில் எதுவும் இல்லாமல் போகின்றாய். இது உண்மைதானே என் பிள்ளையே? அதனால் எப்பேற்பட்ட இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் நீ எதையுமே உனக்கானது அல்ல என்று எண்ணி விடாமல் எல்லாமும் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியாக நீ வாழ வேண்டும். இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவார் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனின் ஆசிகளோடு உன் வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை உன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நல்ல விஷயங்களும் நல்ல மாற்றங்களும் என்றும் உன்னை வலிமைப்படுத்தும். உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அப்பன் என் வார்த்தைகளை கேட்டு இன்று நீ என்ன நினைத்தாலும் அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்று நான் சொன்ன வாக்குறுதியை உனக்கு நிறைவேற்றி காட்டுகின்றேன். எதிர்பார்க்கின்ற இடத்திலிருந்து உனக்கான நல்ல செய்தியும்
உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. யாரும் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே. நீ உனக்கு உறுதுணையாக இருந்து விட்டால் போதும். வேறு யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.